நான் வந்து இப்போது கஸ்டமர் சென்ட்ரிக் இன்னோவேஷன்ன்றதை பற்றி பேச போகிறேன். இல்லை வால்யூம் இதில் என்னென்னா, இப்போ ஓகே ஐ கேன் கம் க்ளோஸ். 1970s வந்து மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் மார்க்கெட்டாக இருந்தது. 75 அப்போ வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அம்பாசிடர், ஃபியட், இல்லை பஜாஜ் சேட்டக் இந்த மாதிரி தான் இருக்கும். அது சேட்டக்லாம் புக் பண்ணால் மினிமம் ஒரு வருஷமாவது ஆகும் டெலிவரி வரத்துக்கு. நீங்கள் ஃபியட்டோ இல்லை அம்பாசிடரோ டெலிவரி ஆர்டர் புக் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வண்டி வரும்போது அதில் ஏதாவது ஒரு சின்ன ஸ்க்ராச்சோ இல்லை ஒரு சின்ன டேமேஜோ இருந்ததுன்னா நீங்கள் அப்போ வாங்கணும், அந்த வண்டியை வாங்கிக்கணும். இல்லைன்னா இது வேண்டான்னு சொன்னால் திருப்பி உங்களுக்கு வண்டி வரத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து பையர்ஸ் மார்க்கெட்டு. அவங்க டிசைட் பண்ணுறாங்க எது வாங்கணும் எது வேண்டாம். ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து இப்போ கார்னு பார்த்தா மாருதியில் எடுத்துட்டிங்கன்னா மாருதியிலே வந்து ஒரு 20-25 வேரியண்ட் இருக்குது. ஹுண்டாயில் ஒரு 20 வேரியண்ட் இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 150 கார் இருக்குது. அதே மாதிரி டூ வீலரில் பார்த்தா இப்போ இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்தாச்சு. அப்புறம் ஐசி இன்ஜின் வெஹிக்கிள் வந்தாச்சு. 4 ஸ்ட்ரோக் இருக்குது, 350cc, 400cc, 600cc, எக்கச்சக்கமாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எர்லியர் செல்லர்ஸ் மார்க்கெட் இருக்கும்போது குவாலிட்டி தே டிசைடு என்ன ப்ராடக்ட் கொடுக்கணும் அதை நம்ம வாங்கணும். அதே மாதிரி சர்வீஸு கொடுத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். அப்புறம் வந்து ப்ரைஸ், அவன் வந்து ப்ரீமியம் இப்போ ரொம்ப டிமாண்டு, 1 வருஷம் 1.5 வருஷம்னா தே டிக்டேட் த ப்ரைஸ். நீ இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தேனே உனக்கு வரும், இல்லைனா அடுத்த புக்கிங் யார் அவங்களுக்கு போகும், அந்த மாதிரி. ஸோ லீட் டைம் வந்து அதிகமாக இருக்கும்போது we don't have choice. நம்மக்கிட்ட எதுவுமே ப்ரிஃபரன்ஸ் இல்லை. வர ப்ரிஃபரன்ஸை நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட், இப்போ இருக்கிற இது டாபிக் எடுத்தால் கஸ்டமர் சென்ட்ரிக். ஏன்னா இன்றைக்கி வந்து பையர்ஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால வி ஷுட் நோ கஸ்டமருக்கு என்ன தேவைன்றது நம்ம டிசைட் பண்ணோம். இன்றைக்கி தேதியில் வந்து கஸ்டமர் இந்த மாதிரி எடுக்கிறாங்களா, இன்னொரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வரும். அப்படி பார்க்கணுன்னா நார்மலாக இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி இல்லைன்னா பெவரேஜஸில் வந்து அவங்க வந்து நிறையா மார்க்கெட் சர்வே, சூப்பர் மார்க்கெட் இல்லைன்னா ஹவுஸ் கேம்பெயின் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து அந்த மாதிரி நம்ம போய் டோர் டு டோர்லாம் போய் கேம்பெயின்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி டீலருங்கக்கிட்ட வந்து ஃபீட்பேக் ஃபார்மில் வாங்க சொன்னால் எத்தனை பேர் சின்சியராக ஃபீட்பேக் கொடுப்பாங்கன்றது தெரியாது. ஸோ நம்ம வந்து எப்படி டிசைட் பண்ணோன்னா காம்படிட்டர் வெஹிக்கிள். இப்போ மார்க்கெட்டில் நம்ம வண்டி இல்லை நம்மளோட ப்ராடக்ட் சேலாகும்போது நம்மளுடைய காம்படிட்டருங்களது ப்ராடக்ட் ஏன் அதிகமாக சேல் ஆகுது இல்லை ஏன் கம்மியாக சேல் ஆகுது, ரெண்டுமே பார்க்கணும். ஸோ எப்பவுமே வந்து கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம வந்து காது ஓப்பனாக இருக்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும். அப்புறம் கஸ்டமர் வாய்ஸை கேட்க நம்மளோடது க்ரோத், நம்ம மார்க்கெட் க்ரோ ஆகும்போது நம்ம எவ்வளோ க்ரோ ஆகிறோம். இப்போ ஜிடிபி இல்லைன்னா அக்ரிகேட்டிவ் இன்க்ரீஸ் இன் சேல், இதெல்லாம் வந்து நிறைய டெக்னாலஜியில் நாடு எப்படி க்ரோ ஆகுதுன்றது பார்க்குறாங்க. இப்போ மார்க்கெட் 10% க்ரோ ஆகுதுன்னா நம்ம வந்து 10%க்கு மேலே க்ரோ ஆனால் ஓகே. 5% க்ரோ ஆகிறோன்னா அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்ம பொருளில் வந்து ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது, குறைபாடு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும்.
அதே மாதிரி மார்க்கெட் பொசிஷனில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கோன்னா அந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் அதை மெயின்டைன் பண்ணி சஸ்டெயின் பண்ணுறதுன்றது ஈஸி கிடையாது. ஏன்னா கீழே இருக்கிறவங்க எப்போவுமே வந்து நம்மளை எப்போ வேணாலும் ஓவர்டேக் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு கஸ்டமரை ரீட்டைன் பண்ணணுன்னா இப்போ கம்பெனியில் இருக்கிற அதிகாரிகளாகட்டும் இல்லை தொழிலாளிகளாகட்டும் எல்லாரும் சேர்ந்து முனைப்பாக ஒரே இதோட டார்கெட்டோட வேலை பண்ணால் தான் அந்த கஸ்டமரை ரீட்டைன் பண்ண முடியும். ஆனால் அதே கஸ்டமர் நம்மளை விட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் ஏதாவது ஒரு எம்ப்ளாயி அவருடைய வேலையில் தப்பு பண்ணார்னா நம்ம கையில் இருக்கிற கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஸோ கஸ்டமரை மெயின்டைன் பண்ணி சஸ்டெயின் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் மெயின்டைன் பண்ணுன்றது அது வந்து இன்றைக்கி இருக்கிற தேதியில் நம்ம மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கணுன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரே டைரக்ஷனில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து விஏவிஇன்னுவாங்க. விஏவிஇன்றது இங்கே எத்தனை பேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்கன்றது தெரியல. விஏவிஇன்றது வேல்யூ அடிஷன், வேல்யூ இன்ஜினியரிங். வேல்யூ அடிஷன்றது நம்ம ஒரு பேனாவில் இருக்கிற ஒரு ரீஃபில் பண்ணுறோம், அடுத்ததாக நம்ம மொத்த ரீஃபிலையும் போட்டு பேனாவும் பண்ணுறதுக்கு பேர் வேல்யூ அடிஷன். பட் வேல்யூ இன்ஜினியரிங்கிறது ஒரு 30 வருஷம் முன்னால் இருந்த ரீஃபில் வந்து நம்ம ஒரு 50 பைசாக்கு ரீஃபிலை வாங்கி அது இங்கு போன அப்புறமா ஊதி ரீயூஸ் பண்ணுவோம், இல்லைனா தூக்கி போட்டுட்டு வெறும் ரீஃபில் மட்டும் வாங்குவோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இன்ஜினியரிங் வந்து மொத்த பென்னு வித்து ரீஃபிலே 5 ரூபா, தூக்கி இப்போ எக்ஸாஸ்ட் ஆகிடுத்து தீர்ந்து போச்சுன்னா மொத்த பேனாவையும் தூக்கி போட்டு வேறு பேனா வாங்குகிறோம். அப்போ என்னன்னா நம்மளுக்கு சாய்ஸ், இன்றைக்கி இருக்கிற சாய்ஸ் இன்னொரு 2 மந்த்ஸுக்கு அப்புறம் நம்ம சாய்ஸ் சேஞ்ச் ஆகும்போது இந்த பால் பென் 0.8 டயா, ஜெல் பென், அது மாதிரி இப்போ நிறையா வெரைட்டிஸ் வருது. அது பேர் வந்துட்டு வேல்யூ இன்ஜினியரிங். ஸோ விஏவிஇன்றது எந்த ஒரு பிஸ்னஸையும் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா விஏவிஇன்றது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி 6 மாதத்தில் வந்து அப்சொல்யூட் டெக்னாலஜி ஆகிடும். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் டைரக்ஷன், அதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் எப்படி போயின்னு இருக்கு? ஏன்னா இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டுக்குமே இந்தியாவுடைய ஓன் மேக்குன்றதை விட ஓவர்சீஸ் ஜாயின்ட் வெஞ்சரோ இல்லை ஓவர்சீஸ் பார்ட்னர்ஸ் தான் அதிகம். லைக் ஜப்பானீஸ் வெஹிக்கிள் இருக்குது, சைனீஸ் வெஹிக்கிள் இருக்குது, யூரோப்பியன் வெஹிக்கிள் இருக்குது, அமெரிக்கன் வெஹிக்கிள் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரி இப்போ இன்றைக்கி இம்ப்ரூவ் ஆகிற டெக்னாலஜி வந்து நம்ம கண்ட்ரியில் வி ஆர் ஆக்சுவலி 3-4 இயர்ஸ் பிஹைண்ட். ஸோ வி ஹாவ் டு கீப் பிரிட்ஜிங் த கேப். இப்போ BS4, BS5, BS6, இப்போ BS7 வரப்போகிறாங்க. இப்போவும் BS7ஓ Euro 6ஓ இல்லை Euro 5ஓ இன்னும் மேட்ச் ஆகலை. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டெப்பு ஏறும்போது யூரோப்பியன் மார்க்கெட்டில் வந்து தே ஆர் கிளைம்பிங் மூவிங் அப் பை 2 ஸ்டெப். ஸோ மார்க்கெட் நாளைக்கு எங்கே போக போகிறதுன்றது இன்றைக்கி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். இல்லைன்னா நாளைக்கு மார்க்கெட் டெவலப் ஆகி மேலே போகும்போது வி வில் பி அவுட் ஆஃப் த ரேஸ். யார் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணி அந்த கேப்பில் அவங்க எப்படி டெவலப் ஆகி வராங்களோ அவங்க தான் சஸ்டெயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்கில். இப்போ கஸ்டமரோட நீடுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அதை வந்து ஒரு வார்த்தையில் ஈஸியாக சொல்லலாம். ஆனால் அதை வந்து பண்ணுறது அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், நிறைய டேட்டா அனாலிசிஸ் நிறையா இருக்குது. அது எப்படி பண்ணணுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா நான் எந்த பிராண்டுக்கும் ஒரு காஃபி பவுடரோ இல்லை ஒரு பெரிய பிராண்ட் இருக்குது, அவங்க வந்து 60% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் இப்போவும் சூப்பர் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாம்பிள் காஃபின்னு வச்சு ஒரு ஸ்டாஃபை போட்டு காஃபி டேஸ்ட் கொடுக்குறாங்க. எதுக்காகனா அவங்க வந்து நம்மளோட ஃப்ளேவர் இன்றைக்கும் அப்டேட்டடாக இருக்கா இல்லை அவுடேட் ஆகுதான்றதை பார்க்குறாங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபீட்பேக்குன்றதை வந்து 40% ஆஃப் த பீப்புள் தான் வந்து ரியல் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. மற்ற பேர் வந்து ஒரு பேப்பர் ஃபார்மேட்டை கொடுத்தோம்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க ஒர்க்கில் பிஸி. ஸோ
இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று எழுதி ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஃபீட்பேக் ஃபார்ம்ன்றது இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக இல்லை. ஸோ நம்மளாம் வந்து நம்ம ஸ்டாஃபை வச்சு நம்ம தான் வந்து எங்கே போகிறது, என்ன டைரக்ஷனில் போகிறதுன்றது நம்ம ஸ்டடி பண்ணணும். அப்புறம் கஸ்டமருக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ். இப்போ நிறைய இடத்துல வந்து டால் சப்ளையர்ன்னுவாங்க ஆட்டோமோட்டிவ். நான் வந்து 4 டிகேட்ஸாக ஆட்டோமோட்டிவ்லேயே இருக்கிறதுனால என்னோடய எக்ஸாம்பிள்லாம் வந்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் வரும். இப்போ நிறைய கஸ்டமர் வந்து நம்ம கொடுக்குற பொருளை வந்து ஒரு 4 பேர் போட்டு இது குவாலிட்டி தரமாக இருக்கா இல்லைன்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது அந்த காலமெல்லாம் வந்து போயிடுது. இப்போ நம்ம கொடுக்குற ப்ராடக்டை டைரெக்டாக அவங்களோட அசம்பிளியில் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது திருடங்கையில் சாவியை கொடுத்த மாதிரி தான். நம்ம பொருள் குவாலிட்டி சரியில்லைன்னா கஸ்டமரோட லைன் வந்து நிற்கும். அவங்க மேனுஃபேக்சரிங் லைன் வந்து நிற்க நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பு பிஸ்னஸை விட்டு வெளியில் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். ஸோ கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் வந்து IATF சர்டிஃபைடாக இருக்கணும், ISO சர்டிஃபைடாக இருக்கணும், ISO 14001 சர்டிஃபைடாக இருக்கணும், ஹெல்த் சேஃப்டி அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஸோ எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கணும். ஸோ கஸ்டமருங்க வந்து இப்போ அவங்க ஒர்க்கு ஈஸி ஆகிறதுக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கியரப் ஆகிறோமான்னு பார்க்குறாங்க. ஸோ நம்ம வந்து கஸ்டமரோட நாளைக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்றதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து தயாராகணும். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் பெயின் பாயிண்ட்ஸுன்றது கஸ்டமருக்கும் வந்து மார்க்கெட் நம்மள மாதிரி தான். அவங்களுக்கு இந்த மாதம் வந்து 10,000 வெஹிக்கிள் விற்கும், அடுத்த மாதம் பார்த்தா 5,000 வண்டி தான் விற்கும். ஸோ இன்வென்ட்ரி சேல் கம்மியாகும்போது இன்வென்ட்ரி பில்ட் ஆகும். இன்வென்ட்ரி பில்ட் ஆகுது, நம்ம ப்ரொடக்ஷனை நிறுத்தினோம்னா அடுத்த மாதம் தீபாவளி சீசன் சார், எங்கள் நிறையா ஆஃபர் டிஸ்கவுண்ட், ஸோ எங்கள் சேல் வந்து 30,000 வண்டி விற்க போகுதுன்னும் போது வி கே நாட் கியர் அப். அப்போ திடீர்னு போய் 3 ஷிஃப்ட்டு ஓட்டு 4 ஷிஃப்ட்டு ஓட்டுன்னு ஓட்ட முடியாது. ஸோ கஸ்டமருக்கு என்னென்ன குவாலிட்டி வைஸ் என்ன பெயின் வருது, சப்ளையில் என்ன பெயின் வருது, அதை வந்து நம்ம ஷேர் பண்ண முடியுமா, நம்ம அதில் வந்து ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்றது பார்க்கணும். நெக்ஸ்ட் இது கஸ்டமர் சென்ட்ரிக்கில் வந்து 4 C's அப்படின்றாங்க. ஸோ கஸ்டமர்து எக்ஸ்பீரியன்ஸ். கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸுன்றது அவங்களுடைய மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நம்ம பொருளில் வாங்கிறதுல அவங்களுக்கு என்ன குட் எக்ஸ்பீரியன்ஸாக பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை ஆவரேஜ் மீடியமாக போகிறதான்றது நம்ம வந்து ஃபீட்பேக் கஸ்டமருங்க கிட்ட ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு தரத்துக்கு வந்து இப்போ எல்லா கஸ்டமருமே வாரம் வந்து குவாலிட்டி ரேட்டிங் கொடுக்குறாங்க, டெலிவரி ரேட்டிங் கொடுக்குறாங்க, பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் ஓவராலாக. மற்றபடி கான்வர்சேஷன், ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் கஸ்டமரோட. அவங்க எதிர்பார்க்குறது சப்ளையர்ன்றவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு போய் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வாழ்த்து தெரிவிக்கிறது இல்லை. வாரம் போய் அவங்களுக்கு என்ன ஓடின்ட்டுருக்கு, வேறு யாராவது நம்ம இடத்துல வேறு யாராவது சப்ளை பண்ணுறாங்களா, இல்லை வேறு யாராவது வந்து உள்ளே இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, நம்ம பிஸ்னஸ் எவ்வளோ நாளைக்கு இங்கே இருக்க போகிறது, இருக்கணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், அந்த கான்வர்சேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கண்டென்ட்ன்றது அவங்களுடைய குறிக்கோள், என்ன பண்ண போகிறாங்க, என்ன அவங்களுடைய 5 இயர்ஸ் பிளான் என்ன, 3 இயர் கோல் என்ன. ஸோ அதுக்கு நம்ம எவ்வளவு ரெடி ஆகிறோம் அது நம்ம வந்து கவனிச்சுட்டே இருக்கணும். அப்புறம் கொலாபரேஷன். இப்போ சம்டைம் கஸ்டமர் வந்து யூரோப்பியன் பேஸ்ட் கஸ்டமர் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல யூரோப்பியன்ஸோடையோ இல்லை அவங்களுடைய சிமிலர் டெக்னாலஜியோடையோ நம்ம எப்படி கொலாபரேட் பண்ண முடியும், இல்லை நம்ம டெக்னாலஜியை எப்படி அப்கிரேட் பண்ண முடியும், அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ தான் we are also in the same race with the people. நெக்ஸ்ட் கஸ்டமர் சென்ட்ரிக் பிஸ்னஸ் பண்ணணுன்னா இதெல்லாம் தான் மெயின். அண்டர்ஸ்டாண்ட் த கஸ்டமர். யார் நம்ம கஸ்டமருக்கு, எந்த கஸ்டமருக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம்,
அந்த கஸ்டமருக்கு என்னென்ன கிரிட்டிக்கலாக என்ன அவங்களுக்கு தேவை இருக்குது, ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அப்புறமா நம்ம லீடர்ஷிப்பில் இருக்கிற எல்லாருமே, எந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜர் ஆகட்டும் இல்லை சூப்பர்வைசர் ஆகட்டும், எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் பேசணும். கஸ்டமர் இஸ் த காட். இப்போ கஸ்டமரே இல்லைன்னா தொழிலே இல்லை, பிஸ்னஸே இல்லை. ஸோ கஸ்டமர் எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் நம்ம எல்லாரோடைய ஒர்க்கு. ஸோ நம்ம பொருளை கொடுத்தோம், அதில் ஏதோ ஒரு குவாலிட்டி ப்ராப்ளம்னா நம்ம இல்லை கஸ்டமர் சரியில்லை, அவன் சரியாக செக் பண்ணல, அதெல்லாம் சொல்ல முடியாது. கஸ்டமர் என்ன சொல்கிறானோ அதுதான் வேத வாக்கு. அவன் சொல்கிறத வச்சு நம்ம எப்படி நம்ம பொருளை இம்ப்ரூவ் பண்ணணும், குவாலிட்டி எப்படி அப்கிரேட் பண்ணணும், அதுதான் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு. நெக்ஸ்ட் ஃபீட்பேக். அதுதான் நான் விஏவின்னு முதல் ஸ்லைடில் சொன்னது தான். கஸ்டமர் இப்போ இருக்கிற கஸ்டமர் எவ்வளோ பேர் இப்போ இங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறீங்களா என்னன்றது தெரியல. பட் இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே இயர் ஆன் இயர் டிஸ்கவுண்ட் அப்படின்ற கான்செப்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாருதியில் நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் அவங்கள்ட்ட ஆர்டரை வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் அவங்க போடுறதே ஃபஸ்ட்டு இனிஷியல் 5 இயர்ஸுக்கு இயர் ஆன் இயர் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். ஸோ நம்ம விலைவாசி அதிகமாகிட்டே போகும், மினிமம் வேஜஸ் அதிகமாகிட்டே போகும், சம்பளம் அதிகமாகிட்டே போகும், நம்ம வாங்குகிற பொருட்களோட விலை அதிகமாகிட்டே போகும். ஆனால் நம்ம விற்கிற பொருளோட விலையை நம்ம வருஷம் 2% குறைச்சுட்டே போகணும். எப்படி குறைக்க முடியும்? நம்ம உற்பத்தி பண்ணுற எஃபிஷியன்சி, ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி ஆகட்டும், வேல்யூ இன்ஜினியரிங் ஆகட்டும், எப்படி தரமாக பண்ண முடியும். எக்யூப்மெண்ட் எஃபிஷியன்சின்னு இருக்குது, ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபிஷியன்சின்னுவாங்க. நம்ம வாங்கியிருக்கிற இயந்திரத்தை எப்படி கண்டினியூஸாக ஓட்ட முடியும், எப்படி அதிகமாக உற்பத்தி பண்ண முடியும். ஒரு தொழிலாளி இன்றைக்கி 10,000 பண்ணுறாருன்னா அவரை வச்சு எப்படி நம்ம 12,000 பண்ண முடியும். அதுக்காக கசக்கி புழிகிறது இல்லை, அவர் பண்ணுற வேலையில் நம்ம எவ்வளோ அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண வைக்க முடியும். சின்ன சின்ன ஆட்டோமேஷன், லோடிங் ஆட்டோமேஷன் பண்ணோம், ப்ராசஸ் பண்ணோம், அன்லோடிங் ஆட்டோமேஷன். ஸோ அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அது மாதிரி பண்ணால் தான் வருஷம் கஸ்டமருக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். இல்லைன்னா நம்ம நஷ்டத்தில் ஓட்ட ஆரம்பித்தா எவ்வளோ நாளைக்கு பிஸ்னஸ் ஓட்ட முடியும்? பிஸ்னஸே போய்டும். நெக்ஸ்ட் எம்பவர் த ஃப்ரண்ட் லைன் சொல்கிறாங்க. எம்பவர்னால் டிசிஷன் இப்போ டொயோட்டா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் டிசைட் பண்ணுவார், இந்த பொருளை ஓட்டணுமா இல்லை அதை நிறுத்தணுமான்னு. ஏன்னா தரம் சரியில்லைன்னா ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் அந்த அதிகாரம் இருக்கணும், அந்த பொருள் ஓட்டாமல் நிறுத்துறதுக்கு. அப்போ தான் வேஸ்டேஜ் கம்மியாகும். நெக்ஸ்ட் இப்போ இதில் நிறைய பேர் ஸ்டார்ட் அப் என்டர்ப்ரன்யூர்ஸ்க்கு தான் இன்னைக்கு கன்வென்ஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் தான் இது. இதில் இப்போ யார் எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னாலும் ஊரில் அத்தை சொல்கிறாங்க, மாமா சொல்கிறாங்க, அண்ணன் சொல்கிறான், அப்படிலாம் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு எந்த ஃபீல்டில் உங்களுடைய கோர் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்டை பற்றின அந்த ஒரு ப்ராடக்டை பற்றின நாலேஜ் எதில் அதிகமாக இருக்கோ அதில் தான் நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். வேறு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரவங்க யாருமே உங்களுக்கு கூட இருப்பாங்களான்றது. இப்போ ட்ராவல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியணும். வண்டியில் ரிப்பேர்னால் அது என்ன, ஏன் வருது, எவ்வளோ கிலோமீட்டரில் வருது, என்ன ப்ராப்ளம், இல்லை டிரைவர் சரியில்லையா, அது மாதிரி அந்த தொழில் பிஸ்னஸை பற்றின நாலேஜ் இருக்கணும். நம்பர் 2 ரிசோர்ஸ். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு மூலதனம் தேவைப்படும், அதுக்கு நம்மக்கிட்ட பேக்கப் ஃபண்டு என்ன இருக்குது, அதுக்கு உண்டான இன்புட் மெட்டீரியல்
அது எங்கேருந்து வருது? ஒன்றே ஒன்று, நீங்கள் ஒன்று எங்கே உங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்கிறதோ அது பக்கத்தில் உங்கள் கம்பெனி இருக்கணும். இல்லை எங்கே விற்க போகிறீங்களோ அந்த கஸ்டமருக்கு பக்கத்தில் இருக்கணும். ரெண்டுத்துக்குமே இல்லாமல் எங்கேயாவது ஒரு ஊரில் பிஸ்னஸை வச்சு கோவாலேருந்து கன்னியாகுமரிக்கு வியாபாரம் பண்ணுறேன்னா பண்ண முடியாது. உலகம் வந்து இப்போ இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிடுது. ஆனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒரு கம்யூனிகேஷன்னா கோவாலேருந்து கிளம்பி ஒருத்தர் கன்னியாகுமரிக்கு வரணுன்னு ஏர் கனெக்டிவிட்டி கிடையாது. கோவாலேருந்து ஷிப்பில் பிடிச்சி கடலில் வரணும்னா நடுவில் பைரேட்ஸ் வந்துடுவாங்க. ஸோ ஒன்று கிடைக்கிற ரா மெட்டீரியலுக்கு பக்கத்தில் இருங்க, இல்லை நீங்கள் எங்கே விற்க போகிறீங்களோ அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருங்க. நெக்ஸ்ட்டு டீம். யாரை நம்பி ஆரம்பிக்கிறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் கூட வர டீமு உங்கள் சொந்தக்காரங்களா இல்லை அந்த பிஸ்னஸுக்கு உண்டான படித்த ப்ரொஃபஷனல்ஸா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டீமை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். யார் வர போகிறாங்க, என்ன அவங்களோட தொழில் என்ன, அவங்களோட ரோல்ஸ் என்ன, அவங்க என்ன வேலை பண்ண போகிறாங்க, அது எல்லாம் கிளாரிட்டி இருக்கணும். ஒரே வேலையை பண்ணுறதுக்கு 3 பேரை போட்டிங்கன்னா 3 பேருமா சேர்ந்து 3 கிச்சடியாக பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு கடைசியில் வந்து ஒருத்தர் ஒவ்வொரு பக்கம் இழுப்பாங்க. கடைசியில் அது ஒன்றும் உற்பத்தி ஆகாது. டேரெக்டாக பின்னால் இருக்கிற ஸ்கிராப் யார்டுக்கு தான் போகும். ஸோ அந்த டீம் ஃபார்ம் பண்ணும்போதே இந்த 6 பேர்னால் அந்த 6 பேருக்கு என்னென்ன ரோல், என்ன வேலை, யார் யார் பண்ண போகிறாங்கன்ற அந்த கிளாரிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட்டு நீடு. எதுக்காக இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க? எல்லாருமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு 10 ரூபா லாபம் வர்றதுக்கு தான். ஆனால் அதை தவிர நாட்டுக்கு என்ன, நம்ம பண்ணுற வேஸ்டேஜ் என்ன பண்ண போகிறோம், ஸ்கிராப் என்ன பண்ண போகிறோம். இப்போ ஈவி இந்தியா ஃபுல்லாக பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல ஈவி ஆரம்பித்த போது நம்ம பெட்ரோல் இன்ஜினோட வந்து ரேட்டு வந்து 3 பங்கு அதிகம், அதனால் ஈவி விற்க முடியாதுன்னாங்க. ஆனால் இப்போ ஈவி வந்து நம்ம பெட்ரோல் இன்ஜினோட ஒரு 5 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனாலும் ஏன் மேலே போகலன்னா, இன்னும் அந்த பேட்ரி லைஃப் முடிஞ்சதுன்னா அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, அது இன்னும் ஸ்டடி போயின்ட்டுருக்கு. அது ஸ்டடி பண்ணி அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே ஈவியில் தான் போய் இருப்பாங்க. ஏன்னா எமிஷன் கிடையாது, பொல்யூஷன் கிடையாது. ஸோ நம்ம பிஸ்னஸ் சொசைட்டிக்கு என்ன பாதகம் விளைவிக்கும், என்ன பெனிஃபிட் வரும், அது நம்ம கிளியராக இருக்கணும். நெக்ஸ்ட் சஸ்டெயின் பண்ணுறது. பிஸ்னஸை சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா அந்த பிஸ்னஸில் ஏற்கனவே எவ்வளோ பேர் அந்த லீடர்ஸ் இருக்காங்க, அவங்களோட நம்ம முட்டி மோதி மேலே வர முடியுமான்றது ஆரம்பத்திலே ஒரு பைசா போடுறதுக்கு முன்னால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மாதம் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. அவசரமாக பண்ணி கடைசியில் பார்த்தா ஐயோ இந்த ஃபீல்டில் வந்து டாட்டா கம்பெனி இருக்குது, டாட்டா இந்தியாவில் உலகத்திலே பெரிய கம்பெனி, அவங்க கூட போய் நம்ம எப்படி முட்ட முடியுன்ற. ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் யார் கூட போட்டி போட போகிறோம், யார் இருக்காங்க இந்த ஃபீல்டில், அது நம்ம முதல்லையே பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு விஏவிஇ. நான் இதோட ஒரு 4 ட்ரிப்பு சொல்லிட்டேன் விஏவிஇ. ஸோ இதுதான் என்னுடைய ஸ்மால் ஸ்பீச். அண்ட் இந்த கவர்மெண்ட் மூலமாக, இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக என்னை இந்த ஸ்பீச் கொடுக்கறதுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கக்கிட்ட என் மொபைல் நம்பர் இருக்குது. யாருக்கு என்ன ஹெல்ப் வேணுனாலும் ஐ ஆம் ரெடி டு ஆஃபர் அ ஃப்ரீ சப்போர்ட் அண்ட் சர்வீஸ். ஏன்னா இந்த தமிழ்நாடு தான் எனக்கு வந்து 40 வருஷமாக நான் படித்ததுலேருந்து பிறந்ததுலேருந்து நான் இந்த தமிழ்நாட்டுக்காக தான் பிறந்து வளர்ந்து படித்து இப்போ டாக்டரேட் பண்ணி நானும் பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கற்றுன்றதை இன்னொரு 4 பேருக்கு ஃப்ரீயாகவும் சொல்லித்தரத்துக்கு எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. எப்போ இது டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் யாருக்கு எந்த உதவி தேவை, என்ன டெக்னிக்கல் ஃபைனான்ஷியல் ஹெல்ப்பு கவர்மெண்ட் நிறையா ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. டெக்னிக்கலாக ஏதாவது பிளான்ட்டு போடணும், அதுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும், சஜஷன் வேணும்னா நீங்கள் யார் வேணாலும் தாராளமாக என்னைய காண்டாக்ட் பண்ணலாம். இது வந்து ஃப்ரீ, யாருக்கிட்டேயும் நாம் எதுவும் சார்ஜ் பண்ணுற இது கிடையாது. ஏன்னா எல்லாரும் வளர்ந்து உயர்ந்து வந்தாங்கன்னா நாடு வளர்ந்துடும்.